இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வர வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸோட இங்க போலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனோடய இந்த ஒரு கோயிலுக்கு நாங்க வந்திருந்தோம். பட் இங்க மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்குன்னு போர்டை பார்த்த உடனே மைண்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் கன்ஃபியூஷன்ஸ்னு எல்லாமே மறந்து போச்சு. முருகனை தரிசனம் பண்ண போறோங்கிற எக்ஸைட்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த கோயில் பத்தி டீடைலா சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி vlog. இப்போ நாங்க மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு படி வழியாவும் போகலாம், பஸ்லயும் போகலாம். நாங்க பஸ்ல தான் போயிருந்தோம். மார்னிங் 6:30க்குலாம் பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டருக்கு வந்தாச்சு. ஃபைனலி டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ல ஏறியாச்சு. சோ இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்க இருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். சோ ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்ச உடனே பஞ்சமுக விநாயகர் தரிசனம் தான். விநாயகர் தரிசனம் முடிஞ்ச உடனே முருகன் பார்க்க போயாச்சு. இதுதான் முருகன் சன்னதி. மருதமலை முருகன் ராஜ அலங்காரத்துல சூப்பரா இருந்தாரு. மார்னிங் சன்ரைஸ் டைம்ல பனிமூட்டத்தோட மலைக்கு நடுவுல மருதமலை முருகன் கோவில் நேர்ல பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோன்ற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. சாமி தரிசனம் முடிஞ்ச உடனே பிரசாதமா பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க. சோ இந்த நாள் மருதமலை முருகனோட தரிசனத்தோடவும் ஸ்வீட்டோடவும் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சீக்கிரமாவே மருதமலை முருகனோட தரிசனம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.